வணக்கம் சகோ. இன்னைக்கான சில சினிமா தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆக்டர் துல்கர் சல்மான் நடிக்கிற 40வது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஐ எம் கேம் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷனில் டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவை நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் டிராகன். டிராகன் படம் இப்போ தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. 10 நாளில் இந்த படம் டிராகன் படம் 100 கோடி வசூல் அடிச்சிருக்கிறதா மூவி டீமே இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஸ்பெஷலாக ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்கும் அரேஞ்ச் பண்ணி நடத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. மட்டும் இல்லாமல் நார்த் அமெரிக்காவில் டிராகன் படம் $1 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் அவரே நடிச்சு அவரே டைரக்ஷன் பண்ண லவ் டுடே படமும் 100 கோடி வசூல் அடிச்சிச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இவர் ஹீரோவை நடித்த படமும் 100 கோடி வசூல். இப்போ இவர் ஹீரோவாக நடிச்சிருக்க 2வது படமும் 100 கோடி வசூல் அடிச்சிருக்கு. மட்டும் இல்லாமல் இவர் டைரக்ஷன் பண்ண கோமாளி படமும் 100 கோடி வசூல் அடிச்சிருக்கு. இப்போ டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் டைரக்ஷன் பண்ணாலோ இல்லை ஹீரோவோ ஒரு படத்தில் நடித்தாலோ கண்டிப்பாக அந்த படம் ஒரு மினிமம் கேரண்டியான பிளாக் பஸ்டர் மூவி அப்படிங்கிறது இப்போ தெரியுது. இதுக்கு முன்னாடி டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து ஓமை கடவுளை படத்தை 3 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தான் எடுத்தார். இந்த படம் 37 கோடி கலெக்ட் பண்ணிச்சு. இப்போ அவர் டைரக்ஷன் பண்ணியிருக்க 2வது படம் டிராகன் படத்தை 37 கோடியில் எடுத்தாங்க. இந்த படம் இப்போ 100 கோடி வசூல் அடிச்சிருக்கு. இப்போ டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷன் பண்ணால் அது ஒரு மினிமம் கேரண்டியான படம் அப்படின்னு நம்ம நம்பலாம். இந்த அளவுக்கு அவர் எடுக்கிற படம் எல்லா டைப் ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரியும் ஒரு வெற்றிகரமான படமாகவும் மாறுது. டிராகன் படத்துடைய மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறம் டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படத்தில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை டைரக்டர் விக்னேஷ் சிவன் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் கிருத்தி சனம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் லவ் ட்ராமா மூவியை எடுத்துட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த படத்தை நம்ம தியேட்டரில் எதிர்பார்க்கலாம். டைரக்டர் ஸ்ரீகாந்த் ஒடேலா டைரக்ஷனில் ஆக்டர் நானி ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் த பேரடைஸ். இந்த படத்துக்கு அனிருத்தம் மியூசிக் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு த பேரடைஸ் படத்துடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டீசர் ரத்தம் தெறிக்க ஃபுல் ஆக்ஷனாகவே இருக்குது. டீசரில் வர அனிருத்தோட பிஜிஎம் செம மாசாக இருக்குது. த பேரடைஸ் அப்படிங்கிற இந்த படம் 2026 மார்ச் மந்த் 26 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பேரடைஸ் அப்படிங்கிற இந்த படம் ஒரு பேன் இந்தியா மூவியாக தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, மராத்தி, பெங்கால் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இப்போ தமிழ் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் டீசரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நம்ம சியான் விக்ரம் அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் வீரதீர சூரன் பாகம் 2. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் துஷாரா விஜய் நடிச்சிருக்காங்க. வீரதீர சூரன் பாகம் 2 படத்துடைய செகண்ட் சிங்கிள் சாங் மார்ச் 5 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் சுந்தர் சி ஹீரோவை நடிச்சு அவரே டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் கேங்கர்ஸ். இந்த படத்தில் நம்ம வைகை புயல் வடிவேலும் டைரக்டர் சுந்தர் சியும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒன்றா சேர்ந்து நடிக்கிறாங்க. எப்பயுமே சுந்தர் சி படங்களில் காமெடி தான் ஹைலைட்டே. இந்த படத்தில் வடிவேலு சுந்தர் சியோட காம்போ ரிட்டர்ன் ஆகிறதுனால இந்த படத்தில் காமெடிக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு நம்பலாம். இன்னைக்கு கேங்கர்ஸ் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஏப்ரல் 24 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் விமல் ஹீரோவை நடிச்சிருக்க வெப் சீரிஸ் தான் ஓம் காளி ஜெய் காளி. இன்னைக்கு இந்த வெப் சீரிஸோடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் ரொம்ப சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கு. இந்த வெப் சீரிஸ் ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, பெங்கால், மராத்தி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் விஷ்ணு மஞ்சு ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் கண்ணப்பன். இது ஒரு தெலுங்கு மூவி. இன்னைக்கு இந்த படத்துடைய செகண்ட் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டீசர் நல்லா இருக்கு. இந்த படத்தில் இந்தியாவில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ் ஆக்டர்ஸும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. பாலிவுட் ஆக்டர் அக்ஷய்குமார், பாகுபலி பிரபாஸ், ஆக்டர் காஜல் அகர்வால், ஆக்டர் சரத்குமார், ஆக்டர் மோகன்லால் அப்படின்னு பெரிய ஸ்டார் பட்டாலுமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு ஒரு பேன் இந்தியா மூவியை ரிலீஸ் பண்ணுறாங்க. கண்ணப்பன் அப்படிங்கிற இந்த படம் ஏப்ரல் 25 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் நாக சைத்தன்யா, ஷாய் பல்லவி நடிச்சிருக்க படம் தான் தண்டல். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் மார்ச் 7 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் மணிகண்டன் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன படம் தான் குடும்பஸ்தான். இந்த படம் மார்ச் 7 G5 ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆஜு பாலாஜி ஹீரோவை நடிச்சு அவரே டைரக்ஷன் பண்ண படம் தான் மூக்குத்தி அம்மன். படத்தில் அம்மன் கேரக்டரில் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிச்சிருந்தாங்க. இப்போ மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 படத்தை டைரக்டர் சுந்தர் சி அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ண போறாரு. இந்த படத்தை வேல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா மூக்குத்தி அம்மன் 2 படத்துடைய ஷூட்டிங் மார்ச் 6 பூஜை போட்டு ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. மூக்குத்தி அம்மன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற வேல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ப்ரொடியூசர் ஆஜய் பாலாஜி டைரக்ஷனில் மூக்குத்தி அம்மன் படம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ டைரக்டர் சுந்தர் சி டைரக்ஷன் பண்ணுறதுனால மூக்குத்தி அம்மன் 2 படம் எப்படி வரப்போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் ஆக்டர் சல்மான் கான் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் சிக்கந்தர். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் ராஷ்மிகா நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஹிந்தியில் மட்டும். ஆக்டர் ரியோ ராஜு ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் ஸ்வீட் ஹார்ட். இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லவ் ட்ராமா சென்டிமெண்டோட இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்துடைய ட்ரைலர் நல்லா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த படம் மார்ச் 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அவ்வளோ ஸோ இன்னைக்கான சினிமா பேர் முடிச்சு அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.